இன்னைக்கு என் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ரௌனி ரெசிபி தான் போட போகிறேன். ஆனால் அவனில் கிடையாது, குக்கரில். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் இதுங்க. அதே டேஸ்ட்டு, அதே ஃபஜினஸ் அப்படியே இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ சேவ் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட ரெசிபி எல்லாமே போட்டுட்ருக்கேன். அளவு இல்லாமல் நான் வீடியோலே கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே செய்யுங்களே, அப்படியே வரும். ஃபஸ்ட்டு முட்டை, வெனிலா எசன்ஸ், ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிட்டேன்னா, அதுக்கப்புறமா சர்க்கரையை போட்டுட்டு நல்லா சர்க்கரையும் முட்டையும் கரையிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். பட்டரும் டார்க் காம்பவுண்டும் மெல்ட் பண்ணி ஆற வச்சு எடுத்துருக்கிறேன். இதையும் அது கூட சேர்த்துட்டு ரொம்ப போட்டு குழப்பாம ஜென்டலா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது ஒரு ஜல்லடையில் மைதா, குக்கோ பவுடர், ஒரு சிட்டிகை பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கிட்டாச்சு. எங்கள் ஊர் டெம்பரேச்சருக்கு எல்லாமே போட்டு இறுகிறதுங்க. ஆனால் இது ஆக்சுவலி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். பால் கீழெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. அப்படியே தூக்கி போட்டு டின்னில் போட்டுருங்க. நான் இன்றைக்கி ரவுண்டு டின் எடுத்துருக்கிறேன். ஸோ அதில் போட்டுட்டு அதில் மேலே சாக்லேட்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஒரு கடாயோ குக்கரோ எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வெயிட்டாக இருக்கணும் பாத்திரம். அது மேலே ஒரு ஸ்டாண்டு, அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச கேக்கு டின்னு போட்டுட்டு 50லேருந்து 55 மினிட்ஸ் அதே ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரீஹீட் கண்டிப்பாக பண்ணணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. இதுவே அவனில் செய்யணும்னா 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் போதுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள்.